வணக்கம். நான் அத்தீக் ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியிலேருந்து சுற்றுச்சூழல் பாசறையில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கடந்த ஒரு வார காலமாக சில மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் ஒரு சிலர் கட்சியில் விலகி போகிறதா ஒரு அறிக்கை கொடுத்துட்டு போயிட்டு இருந்த சூழலை பார்த்துட்டு தான் இருக்கோம். சமீபத்தின் ஒரு 2 நாள் முன்னாடி பார்த்திங்கன்னா, ஸ்ரீபெரும்புத்தூர் மண்டல செயலாளர் மகேந்திரன் அண்ணன் விலகுவதாக ஒரு அறிக்கை கடிதத்தை போட்டிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில பேட்டிகள்லாம் கொடுத்துருந்தார். அந்த பேட்டிகளை மையப்படுத்தி தான் சில விளக்கங்களை தொகுதி உறவுகளான கொடுத்து தான் ஆகணுன்ற ஒரு காலத்தின் கட்டாயமாக இருக்கும். இந்த பேட்டியை ஒரு சில பொறுப்பாளர்கள்கிட்ட நாம் அனுமதி கேட்டோம். இந்த மாதிரி விமர்சனம் வச்சுக்கிட்டே இருக்காரு மகேந்திர அண்ணன், நாம் பதில் கொடுக்கலாம், அப்புறம் அவர் சொல்கிற புகார்கள் குற்றச்சாட்டுலாம் உண்மைன்ற மாதிரி ஆகிடுமே, அதுக்கு நம்ம எதிர்த்தரப்பில் நம்மளுடைய வாதத்தை வச்சு தான் ஆகணும்னு சொல்லும்போது அப்புறம் இன்று தான் அனுமதி கிடச்சது, பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதன் அடிப்படையில் தான் இப்போ நான் இது பேசுகிறேன். அண்ணன் மகேந்திரன் மண்டல செயலாளராக எனக்கு தெரிஞ்சு நான் இந்த கட்சியில் ஒரு 7லேருந்து 8 ஆண்டு காலமாக நான் பயணம் பண்ணுறேன். அண்ணன் எனக்கு ஒரு 4 ஆண்டு 5 ஆண்டுகளாக தான் ஒரு பழக்கம். அதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு எனக்கு பழக்கம் கிடையாது. 2021 காலகட்டத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடக்கும்போது நானும் ஒரு வார்டு கவுன்சிலராக போட்டியிட்டவன். அந்த நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா கட்சி பணிகளை செய்கிறதுக்கு ஆட்கள் குறைவு தான். கட்சி பணிகள் செய்த ஆட்கள் குறைவாக இருந்தாலும் அண்ணனுடைய கொள்கைகளையும் ஒரு புகைப்படம், அண்ணனோட புகைப்படம், கட்சியின் சின்னம், இதை கொண்டு போய் சேர்க்கணும். நாம் தமிழர் கட்சி களத்தில் இருக்குது அப்படின்றது தெரியணும்னா, வாக்ககங்களில் நாம் தமிழர் கட்சி போட்டியிடுறது தெரியணும், மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரணும் அடிப்படையில் தான் அன்றைக்கி நம்ம அந்த கவுன்சிலராக ஒரு வேட்பாளராக நம்ம போய் அந்த போட்டியில் கலந்துக்கிறோம். இப்படி இருக்கும்போது கூட நமக்கு அந்த நேரத்தில் கட்சி உறவுகளுக்கிட்ட இருந்து ஒரு பெரிதாக ஒரு ஆதரவு கம்மியாக தான் இருந்தது. ஏன்னா ஆட்களே குறைவு. ஒரு 30 பேர் இருக்கிறோம்னு வச்சுக்கிங்க. ஒரு நகரத்தில் ஒரு 7-8 பேர் நிற்கும் போது பணிகளை செய்கிறதுக்கு ஒரு வார்டுக்கு ஒரு 2-3 பேர் கூட இருக்க மாட்டோம். இப்படி தான் நாங்கள்லாம் பணிகளை செஞ்சோம். அப்போது ஒரு வார்டு கவுன்சிலராக எங்களுடைய நகரத்துக்கு கூட ஒரு பார்வை கூட பார்த்தது கிடையாது. நான் சொல்கிறது 21 காலகட்டத்திலேயே மண்டலம் பார்த்ததா என்பதை பார்த்தது கிடையாது. அதுக்கப்புறம் நிறைய உழைச்சிருக்கேன்றாரு அவர். என்ன மாதிரி உழைப்பு உழைச்சாருன்னு நமக்கு தெரியல. அது அவரோட நெருங்கின வட்டங்கள் யாருன்னா இருப்பாங்க, அவங்கள சார்ந்த பகுதிகளுக்கு மட்டும் போயிருப்பாரோ என்னவோ. ஏன்னா அவருக்குன்னு ஒரு வட்டத்தை வச்சிருந்தாரு. ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதி 6 தொகுதிகளில் ஒவ்வொரு தொகுதிகள்லையும் அவருக்குன்னு ஒரு ஆதரவு நிலைப்பாடில் ஒரு சிலர் பேர் இருந்திருக்கலாம். அவங்களுடைய பகுதிகளுக்கு மட்டும் போயிருப்பாரோ என்னவோ. எங்கள் பகுதிக்கெல்லாம் வந்ததே கிடையாது. இதுதான் உண்மையும் கூட. அவர் வரணும் வர வேண்டாம், நம்ம அதை பற்றியே நம்ம வரல. நமக்கு தேவை கட்சியை கொண்டு போய் சேர்க்கணும். அண்ணன் சொல்கிற மாதிரி தான், உன்னால் இந்த கட்சிக்கு என்ன செய்ய முடியும், நீ அதை செய். அவனை குறை சொல்லிட்டு இருக்கிறத விட நீ என்ன செய்யறன்றதான் அண்ணன் கேட்பாரு. நாம அதை தான் நினைப்போம். இப்போ நான் ஒரு பகுதியில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய தொழில் ஒரு ஆட்டோ ஓட்டம் தான். நான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு சில ரோட்டு கடைகளும் நான் அந்த மாதிரி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நான் பயணம் பண்ணும்போது என்னுடைய ஆட்டோவில் வர பயணிக்கிட்ட நான் கட்சியை பற்றி பேச ஆரம்பிக்கும் போது சில பேர் பிடிப்பு கொடுத்து பேசும்போது நான் அண்ணனை பற்றியும் கட்சியை பற்றியும் கொள்கைகளை பற்றியும் எடுத்து என்னால் முடிஞ்சது அந்த பயணம் பண்ணுற அந்த காலகட்டத்துக்குள்ள நாம் தமிழர் கட்சியில் இவ்வளோ நல்லது இருக்கா அப்படின்ற அளவுக்கு அந்த மக்கள்கிட்ட அந்த விழிப்புணர்வு கொண்டு போய் சேர்க்கிற பணிகளை நான் பல முறை செஞ்சிருக்கேன். அப்போதான் பேசும்போது நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, கட்சியை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கல, அதனால கட்சியை பத்தி தெரியல. அப்போ நாம என்ன பண்ணணும்னா கட்சியை சேர்க்கணும். நாம இவர் பெரிய மண்டல பொறுப்பாளர் வரல, மாவட்ட பொறுப்பாளர் வரல, நம்ம அதை பத்தி பேசுறதை விட நம்ம பகுதியில் நம்மளுடைய செயல்பாடு. இப்போ நாம் தமிழர் கட்சி இப்போ மாங்காடுல நான் எங்கே போனாலும் என்ன நாம் தமிழர் கட்சி தம்பி தான் சொல்லுவாங்களே தவிர வேறு எந்த கட்சியையும் என்னை சார்ந்து பேசவே மாட்டாங்க. ஏன்னா நான் நாம் தமிழர் கட்சியில் உறுதின்றது எல்லாருக்குமே தெரியும். என்னுடைய பகுதியில் அவன் ஒரு ஆளாக இருந்தாலும் அவன் நாம் தமிழர் கட்சி தான்ப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குமே தவிர நான் எந்த காலகட்டத்திலையும் திராவிட கட்சியில் போக மாட்டேன். ஆனால் உங்களுக்கு துணைக்கு நிற்கலையேன்றீங்களா? இல்லை, அவங்களுடைய அந்த தம்பி தங்கைகள் அவங்களுடைய சமரசமா போய் பேசுறது அந்த மாதிரி எல்லாம் கிடையாது இல்லைங்களா? இல்ல, மகேந்திரன் அண்ணனோட பாத்தீங்கன்னா அவருடைய ஒரு சில நெருக்கமான வட்டங்களோட மட்டும்தான் அவர் பயணம் பண்ணி வச்சுப்பாரு. அவங்க கிட்ட சில தகவல் சொல்லுவாரு. அவங்க கூட யாரெல்லாம் பழக்கத்துல அவங்க கிட்ட மட்டும் தான் அந்த தகவல் போகும். ஒரு கூட்டத்துக்கு அழைப்பு வராது, எங்க கலந்தாய்வு போடுறாங்கன்னு தெரியாது, எப்போ இவங்களாம் உட்காந்து பேசுறாங்கன்னு தெரியாது. திடீர்னு ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் அறிவிக்கும் போது அதுக்கு முன்னாடியே பல திட்டமிடல் பல கலந்தாய்வு அவங்களுக்குள்ள நடந்துரும். ஆனா அதுக்கப்புறம் அறிவிப்பு வரும்போது தான் நமக்கு தெரியும், இப்படி ஒண்ணு நடக்குதா அப்படின்ற சூழலே இங்க போய்கிட்டு தான் இருந்தது. சரி, மக்களோட பணிக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் கலந்தாய்வு ஏதோ பண்றாங்க, நல்ல விஷயம் தானே. சரி, நம்மள அழைச்சா என்ன அழைக்கல, களம் வரும்போது நம்ம அங்க போய் நிற்போம். அதான் நம்மளால முடிஞ்ச அந்த பங்களிப்பாவது செய்யும் சொல்லி நம்ம கடந்து போயிட்டு தான் இருந்தோம். இதுதான் நடந்துகிட்டு இருந்தது. ஆனா இப்ப என்ன சொல்றாரு, நான் அண்ணன் கிட்ட பலமுறை அதெல்லாம் சொன்னேன், அதெல்லாம் கேட்கலன்னு சொல்லி மகேந்திர அண்ணன் சொல்றாரு. இவர் என்ன சொன்னாருன்னே தெரியல. நீங்க அண்ணன் கிட்ட சொன்னது என்னவோ அதெல்லாம் எங்ககிட்டயும் சொல்லணும்ல. அப்படி நீங்கள் சொல்லி அதை கேட்கலாம் எங்களுக்கு தெரியும். நீங்கள் இப்போ வெளியே போனதுக்கப்புறம் நான் அண்ணன் கிட்ட பல இதை சொல்லியிருக்கேன், திட்டமிடல் சொல்லியிருக்கேன், அது அண்ணன் செய்தி கொடுக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க. இப்போ அண்ணன் தொகுதியெல்லாம் கலைச்சிட்டாரு.
நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், மகேந்திர அண்ணனும் புரிஞ்சுக்கணும், உறவுகளும் புரிஞ்சுக்கணும். அண்ணன் தொகுதியை கலைக்கல, பொறுப்புகளை கலைச்சாரு. பொறுப்புகளை எதுக்காக கலைச்சாருன்னா, ஒரு தொகுதியில ஒரே ஒரு தொகுதி செயலாளர் இருக்கிறாரு, அவர் ஒரு சில பகுதிகளை சார்ந்து மட்டும் இருக்காரு, ஒரு சில பகுதியை சார்ந்து இல்லாம இருக்காரு. அதனால கட்சிக்குள்ள பல பிளவுகள் வர மாதிரி சூழல் உருவாகுது. இதுக்கு என்னதான் முடிவுன்ற ஒரு சூழல் இருக்கும்போது அண்ணனோட ஆக சிறந்த ஒரு சிந்தனைன்னு இதை சொல்லலாம். சரி, தம்பிங்க யோசிக்கிறானுங்க, ஒருத்தனை தொகுதி செயலாளர் போடும்போது இவ்வளவு முரண் ஏற்படும் போது அதை 4 முனையா பிரிப்போமே, ஒரு தொகுதியை 4ஆ பிரிப்போம். நம்ம தான் வளரல, நம்ம இன்னும் ஒரு அதிகாரத்துல போய் உட்காரல. அப்ப அதிகாரத்தை உட்கார்ந்து என்ன பண்ண, மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்ன்ற ஒரு திட்டமிடலோட அண்ணன் இருக்காரு. பொறுப்புகள் அதிகப்படுத்துறாரு. ஆமா, சிறப்பான பொறுப்புகள். அதுவும் ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு தொகுதி செயலாளர் ஒரு தொகுதியில இருந்த இடத்துல 4 தொகுதி செயலாளர் வந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு கௌரவமாவும் கண்ணியமாவும் இருக்கும். ஆனா இதுல மகேந்திரன் என்ன சொல்றாருன்னா, பொறுப்புகள்லாம் கலைச்சிடுறாரு. கலைச்சிட்டு இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா ஒரு மாவட்ட செயலாளர் சொன்னா உடனே போலீஸ்காரர் அப்படியே கை கட்டிட்டு பதிலா சொல்லுவாரு. எல்லா அதிகாரத்துல இருக்கிற எல்லாருக்குமே ஒரே மரியாதை காவல்துறை கொடுக்கும். நீங்க அது யாரா இருந்தாலும் சரி, மரியாதை நிமித்தமா உட்கார வச்சு பேச செய்வாங்க. அது சின்ன பொறுப்புல இருந்தாலும் நீ போற பிரச்சனை என்ன, மக்கள் பிரச்சனை சார்ந்து நீ வந்தனா உன்னை உட்கார வச்சு பேசுவான். நீ ஒரு தவறான ஒரு பிரச்சனைக்காக நீ வந்தனா உன்னை நிக்க வச்சுதான் பேசுவான். இவ்வளவுதான் விஷயம். நாம் தமிழர் கட்சியை சார்ந்த வரைக்கும் மக்கள் பிரச்சனைக்கு தான் போறோம். அது அடிமட்ட உறுப்பினர் போனா கூட அவனுக்கான மரியாதை அந்த காவல்துறை கண்டிப்பா கொடுக்கும். இவர் என்ன சொல்றாருன்னா, மாவட்ட பொறுப்புலாம் கலைச்சார்னா அவன் எங்க இருந்து போய் எப்படி நிப்பான்னு கேட்கிறாரு. அப்புறம் தொகுதி பிரச்சனை பேச்சு அந்த தம்பி என்ன நினைப்பான், நான் எந்த பொறுப்புமே இல்லாத எப்படி போய் ஸ்டேஷன்ல பேசுவேன். உனக்கு அடிபடும் போது, உனக்கு வலிக்குதுன்னும் போது நீ தான் போய் ஸ்டேஷன்ல நிக்க போற. அப்புறம் பேசுறதுக்கு என்ன இருக்குது? இதெல்லாமே புரியாம பொறுப்புகளை கலைச்சா அவன் எப்படி போய் செயல்படுவான், அவனை நான் எப்படி வேலை வாங்குவேன் இப்படிலாம் சொல்றாரு. ஒரு தொகுதி செயலாளர் இருந்த இடத்துல 4 தொகுதி செயலாளர் ஆக்குறாரு. ஒரு தொகுதியை ஒரு மாவட்டமாகவும் ஆக்குறேன்றாரு. அப்ப என்ன ஆகுது, 234 தொகுதி 234 மாவட்டமா இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. இது அதிகாரப்பூர்வ மாவட்டம் கிடையாது. நாம செயல்படுறதுக்கு நம்ம கட்சி நம்மளுக்கான அங்கீகாரத்தை கொடுத்து, இப்ப உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன், 39 மாவட்டம் அப்படின்னும் போது 31 மாவட்ட செயலாளர் தான் இருப்பாரு. ஆனா அண்ணன் என்ன பண்றாரு, 234 தொகுதி மாவட்டமாவே வச்சுட்டு போங்கடா, நீ கௌரவமா போய் சொல்ற நான் மாவட்ட செயலாளர்னு. இப்ப நான் மாவட்ட செயலாளர் அறிவிச்சது என்ன, எவனை ஏத்துக்க போறது இல்லையா, நீ அதுக்கான தகுதியானவன், நீ அதை செயல்படு அப்படின்னும் போது அவங்களுக்குள்ள ஒரு தன்னகத்தை அவன் தன் வீரியமா களப்பணி செய்யறதுக்கு அவன் ஒரு மாவட்ட செயலாளர் சொல்லும் போது அவனுக்குள்ளேயே ஒரு ஆர்வம் அதிகமா வரும். அதே போல ஒரு தொகுதியை 4 தொகுதியா வடக்கு தெற்கு மேற்குன்ற ஒரு 4ஆ பிரிக்கும் போது அவன் 4 தொகுதி செயலாளர் வரா, 4 தொகுதி தலைவர் வரா, 4 தொகுதி பொருளாளர், ஊடகத்தின் சார்ந்த தொழில்நுட்பம், இந்த மாதிரி ஒவ்வொரு பொறுப்பு வரும்போது அதிகாரத்துல அவனுடைய பொறுப்புகள் கிடைக்குது, அவன் செயல்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்குது. இப்போ ஒண்ணுமே இல்லை, ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில 361 வாக்ககங்கள் பூத். இந்த பூத்தை 4ஆ பிரிச்சோம்னா ஒரு தொகுதிக்கு 90 பூத்துகள் வருது. இந்த 90 பூத்தின் அடிப்படையில பிரிச்சுக்கோங்கன்னு சொல்றாரு. இதுல எந்த ஒரு பிழையும் கிடையாது. 90 பூத்துக்கு ஒரு தொகுதி செயலாளர் இருந்தா என்ன ஆயிட போகுது, சிறப்பா செயல்படலாம். அது அண்ணன் இதை சொல்லி எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மாதம் 8 மாத காலங்கள் ஆகிவிட்டது. இது வரைக்கும் இதுக்கு மண்டல செயலாளர் இருந்த அண்ணன் மகேந்திரா அவருக்கு என்ன பண்ணாரு, அதையே என்ன பண்ணிட்டாருன்னா தொகுதி பொறுப்பாளர்கிட்ட கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு உட்காந்துட்டாரு. தொகுதி பொறுப்பாளர் அது சிறப்பா கொண்டு போறதுக்கான வேலையை பலர் செய்யல. ஆனா அதை ஒரு சில தொகுதிகள் மட்டும் தான் சிறப்பா எடுத்துட்டு கொண்டு போய் சேர்ந்தாங்க. அந்த மாதிரி தான் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில இருந்து சில பொறுப்பாளர்கள் கொண்டு போய் அண்ணன் கிட்ட சேர்த்துட்டாங்க. ஆலந்தூர் தொகுதியில இருந்து கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. தாம்பரம் தொகுதியில, இப்படி ஒவ்வொரு தொகுதியில இருந்தும் கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. என்ன பிரச்சனைன்னு தெரியல. திடீர்னு அண்ணனோட பேச்சுக்கள் எல்லாம் வேற மாதிரி இருக்கு, அண்ணனோட செயல்பாடுகள்லாம் வேற மாதிரி இருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு. இப்போ கட்சியில நீங்க பயணம் பண்றீங்க, இன்னைக்கும் நீங்க தமிழ் தேசியத்தை தான் நான் பயணம் பண்ணுவேன்னு சொல்லி உறுதியா இருக்கிறீங்க. ஒரு தமிழ் தேசியத்தை பயணம் பண்ற நீங்க கடந்த 15 ஆண்டு காலமாக தன்னுடைய நீங்களே கூட சொல்றீங்க, அண்ணனோட வருமானம் இல்லாம இதுதான் அவருடைய இது, அதுக்காக நாங்க தான் அதெல்லாம் செலவு எடுத்து பண்ண வேண்டிய சூழல் இருக்கு, நீங்களே தான் ஒத்துக்கிறீங்க. அப்படி இருக்கிற ஒரு மனிதனை ஒரு பொது தளத்துல குற்றச்சாட்டுகளா அடிக்கிட்டு போகும்போது எப்படி உங்ககிட்ட நம்பிக்கை எங்களுக்கு வரும்? மற்றவங்க தான் திரள் நிதி அதை பத்தி பேசுறாங்க. இவர் கட்சியிலேயே 15 வருடமா பயணித்தவர்ன்றீங்க, அவரும் திரள் நிதியை பத்தி தான் பேசியிருக்காரு. அதுதான் அவர் என்ன அடிப்படையில் அது பேசியிருக்காரு தெரியல. இப்போ அந்த காணொலியில நான் புரிஞ்சுக்கின அடிப்படையில் நான் உங்களுக்கு விளக்கம் சொல்றேன். ஒரு சில தொகைகள் மீறும், இப்ப திரள் நிதி வாங்கி ஒரு பொதுக்கூட்டம் முடிஞ்சா ஒரு தொகைகள் மீறும், அதை வெற்றிக்குமார் அண்ணனும் ஜெகதீஷ் அண்ணன் எடுத்துட்டு போயிட்டு அண்ணன் கிட்ட கொடுத்துருவாங்க. அண்ணன் அவங்க வீட்டுல இருக்கிற அந்த பணி செய்யறவங்களுக்கு எல்லாம் சம்பளம் கொடுத்துருவாரு அப்படின்ற மாதிரி லட்சக்கணக்கில் சொல்லிடுறாரு. இப்போ ஒரே ஒரு கேள்வி எனக்கு என்ன எழுதுன்னு கேட்டீங்கன்னா, அண்ணனோட அண்ணன் வீட்டுல வேலை செய்யறவங்க மட்டும்தான் இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? நல்லா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அண்ணனோட அலுவலகமே அங்கதான் இருக்கு. அண்ணனுக்கு தலைமை மட்டும் அலுவலகம் கிடையாது, அவருடைய வீட்டின் கீழ் அலுவலகம். அங்க யார் வந்தாலும் பார்க்கக்கூடிய எல்லா விடயங்களும் அங்க இருக்கு.
அந்த மாதிரி அண்ணன் வந்து சந்திக்கக்கூடியவங்களுக்கான பணிகளை செய்யறதுக்கு எல்லாமே அங்க இருக்குது. அதுக்கு அதாவது கட்சி சார்ந்துதான் இருக்கு. ஆமா, கட்சி சார்ந்தது தான் அந்த இடம். அந்த இப்போ அண்ணனுடைய பிறந்த நாள் வாழ்த்து சொல்றதுக்கு ஆயிரக்கணக்கான தம்பிகள் வராங்களே, அந்த வீட்டுக்குள்ள போய் அந்த கீழே இருக்கிற அந்த அறையில தான் புகைப்படம் எடுத்துக்கிறோம், அண்ணனை வாழ்த்து சொல்றோம், எல்லாம் பாக்குறோம். பெரிய பெரிய தலைவர்கள் வரதா இருக்கட்டும், பல விஷயங்கள் அண்ணனோட வீட்டோட அந்த கீழே இருக்கிற அந்த அடித்தளத்துல தான் இருக்கு. அந்த அடித்தளத்துல கட்சி பணிக்காக ஒதுக்கப்பட்டிருக்க இடம். என்னுடைய புரிதல் படியே நான் சொல்றேன். எனக்கு இருக்க இந்த புரிதல் அண்ணன் மகேந்திரன் அவர் கிடையாதா? அந்த பணிகளை செய்யறவங்கள சம்பளம் கொடுத்து தானே ஆகணும். அது கட்சி சார்ந்த பணி தானே. அண்ணன் தினந்தோறும் வந்து தலைமையில உட்காந்துக்க முடியாதுல்ல. அண்ணனோட அலுவலகமே அவருடைய வீட்டின் கீழே இருக்க அந்த அந்த இடம் தான். அதுதான் சிறப்பான இடம். அண்ணன் தலைமைக்கு வீர வணக்கங்கள், நிகழ்வுகள், முக்கிய நிகழ்வுகள் எல்லாம் அண்ணன் தலைமைக்கு வருவார். ஒரு சில பொதுக்கூட்டங்கள்ல அங்க போய் கலந்துக்க போறாரு. இப்படித்தானே போய்கிட்டு இருக்கு. எடுத்தா கௌதாம் போல என்ன சொல்றாருன்னா, கட்சி திரள் நிதி வந்த உடனே மீந்த காசெல்லாம் எடுத்துட்டு போய் ஜெகதீசன் வெற்றிக்குமார் அண்ணன் கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அபாண்டமான விஷயம் சொல்றாரு. கொடுத்துருவாங்க அர்த்தம் என்னன்னா, கட்சியினிடம் ஒப்படைக்கப்படும் சொல்லணும். அண்ணனோட கையில எடுத்துட்டு போய் நீங்க கொடுக்குறீங்களா? எந்த தொகையை அண்ணன் வந்து வாங்கியிருக்காரு நீங்க நினைக்கிறீங்க? அந்த மாதிரிலாம் நாங்க பார்த்ததே கிடையாது. நீங்க அதை சார்ந்த இருக்க யாருக்கிட்டனா ஒப்படைச்சிருப்பீங்கன்னு சொல்லுங்க. இவ்வளவு செலவாகுது. உண்மைக்கும் சொல்லணும்னா, எந்த கூட்டங்கள் நடந்தாலும் அந்த கூட்டத்துல காசு மீறுமான்னு எங்களுக்கு தெரியல சகோ. இதுதான் உண்மை. ஏன்னா ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஒரு 2 லட்சம் ரூபாய் செலவாகுதுன்னு வச்சுக்கீங்களேன். திரள் நிதி மூலமா வரது பாத்தீங்கன்னா 1,60,60,000 ரூபாய் வரும்னு வச்சுக்கோங்க. ஒரு 40,000 ரூபாய் இடிக்கும். அந்த 40,000 ரூபாய் இடிக்கும் போது கடைசியா இருக்கிற முக்கிய பொறுப்பஸ்தர்கள்லாம் சேர்ந்து அந்த காசை போட்டு கொடுப்பாங்க. இப்படிதான் நானே கடந்த இந்த 8 ஆண்டு கால பல நிகழ்வுல பார்த்திருக்கேன். கூட்டங்கள் முடிஞ்ச உடனே பந்தல்காரன் அவனுக்கு பேலன்ஸ் இருக்குது, இவருக்கு பேலன்ஸ் இருக்கு, இப்படிலாம் கேட்டிருக்காங்க. எனக்கே தெரியும். அண்ணன் மகேந்திரன் அவர்கள் வந்துட்டு ஆலந்தூர்ல வந்துட்டு ஒரு காவேரி பிரச்சனைக்காக எடுக்கப்பட்ட ஒரு நிகழ்வுக்கு ஒவ்வொரு தொகுதி சார்ந்த உறவுகள் 10,000 கலெக்ஷன் பண்ணி கொடுத்தோம். இந்த மாதிரி கொடுத்தவங்க இருக்காங்க. இது அப்படி கொடுத்த காசுல தான் அவரே எடுத்துன்னு போய் அந்த நியூஸ் 7 சேனலுக்கு விளம்பரத்தை கொடுத்தாரு. அந்த விளம்பரத்துக்கு 25,000 ரூபாய் 28,000 ரூபாய் ஏதோ ஆச்சு. அந்த காசை வந்து குரூப்ல கேட்டாரு. எல்லாருமே 50, 100, 500, 200 சொல்லிட்டு எல்லாருமே போட்டாங்க. இதை தாண்டி தொகுதி உறவுகள்கிட்ட இருந்து கலெக்ஷன் பண்ணியும் கொடுக்கப்பட்டது. இப்படி எல்லாம் காசை வாங்கி தான் நிகழ்வுகள் எடுத்து, அப்ப கூட அந்த நிகழ்வு மூலியமா அந்த பணம் பற்றாக்குறை இருக்கதான் செய்யுது. எந்த காசையும் எடுத்துமே அண்ணன் கிட்ட எல்லாம் ஒப்படைக்கிறதுலாம் வந்து சாத்தியமே கிடையாது. பெரிய நிகழ்வு எதுனா நடந்திருந்து மே 18 அது நடந்து ஏதாவது காசு மீறன்னு பாத்தீங்கன்னா அதுலயுமே கிடையாது. கடந்த மே 18க்கு முந்தின 18 பாத்தீங்கன்னா பூந்தமல்லியில நடந்தது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பல லட்சம் ரூபாய் கடன் இருந்ததுன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-8 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டிய சூழல் இருந்ததுன்னாங்க. இப்படி இருக்கிற சூழல்லையே பெரிய நிகழ்வுலயே காசு நிக்கலன்றாங்க. இவர் எப்படி அதை எடுத்து சொல்றாரு நமக்கு புரியல. அண்ணனோட பாதுகாப்பு உறுதி செய்யறதுக்கு அண்ணனுக்கு பல பணிகளுக்கு பாதுகாப்பு பணிக்கு ஆட்கள் தேவை. அவங்களுக்கு பணி எடுத்து அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துதானே ஆகணும். இது கட்சி பணி திரள் நிதி மூலமா கொடுத்துதான் ஆகணும். சொந்த பணத்தை கொடுக்கறதுக்கு யாருக்கிட்டமே கிடையாது. இன்னைக்கு நான் உங்ககிட்ட உட்காந்து பேசுறேன், என்னுடைய வருமானத்தை விட்டுட்டு இந்த 2 மணி நேரம் உங்க கூட உட்காந்து பேசுறேன்னா என்னால முடிஞ்சது இதுதான் பண்ண முடியும். இல்லப்பா, அது வந்து திரள் நிதி வருது. திரள் நிதியில கூட சிலதெல்லாம் வந்து கரப்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு தான் கேள்விப்பட்டேன். அப்போ கையாடல் பண்ணிருக்க மாதிரி ஒரு பேசுறாருன்னா, இவ்வளவு நாள் கையாடல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு அப்ப நீங்க சொல்ல வரீங்களா? அப்ப இவ்வளவு நாள் நீங்களும் பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அப்ப நீங்களும் கையாடலுக்கு உடந்தையா? இப்ப வெளியே வரும்போது கையாடல் நடந்த மாதிரி நீங்க சொல்லிதான் தெரியும். அந்த காணொலி நான் பார்க்கல. ஆனா கையாடல் அப்படி சொல்றாரு. அப்ப இவ்வளவு நாள் நீங்க தான் பயணம் பண்ணிட்டு இருந்தீங்க. அப்ப நீங்களும் பல இடத்துல போய் இந்த கட்சிக்காக திரள் நிதி கேட்டிருப்பீங்கல்ல. நீங்களும் உதவிகள் பல நீங்களே ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒரு தொழிலதிபர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அண்ணன் மகேந்திரன் சொல்றேன். அவரே பல தொழிலதிபரோட ஒரு நெருக்கமான வட்டத்துல இருப்பாரு மருத்துவத்துறையில. அவங்க கிட்ட எல்லாம் உதவி கேட்டுக்கலாம்ல. அப்ப அவங்க கிட்ட இருந்து வாங்கின காசு எல்லாம் நீங்க அண்ணன் கிட்ட ஒப்படைச்சிக்கலான்ற ஒரு கேள்வி எங்களுக்கு எழும்ல. அப்போ நீங்களும் கையாடலுக்கு வந்துட்டு உடந்தையா போறீங்களான்னு நம்மளுக்கு ஒரு சந்தேகம் எழும்ல. இதெல்லாம் அப்பட்டமான பொய் சகோ. இது நம்மளால ஏற்க முடியாது. அண்ணன் கிட்ட வந்து வெளிப்படை தன்மை, உண்மைகள் சொல்லணும்னா ஒரு நிகழ்வுக்கு எங்கன்னா போறாரு வச்சுக்கோங்களேன். ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கவோ யாருன்னா வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தைக்கு பேர் வச்ச காசு கொடுப்பாங்க பாருங்க. பக்கத்துல இருக்கிற பாக்கியான யார் பக்கத்துல அந்த நேரத்துல இருக்காங்களோ, சாட்டை தூரம் யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட இருந்து காசு வாங்கி கொடுத்துருவாரு. ஒரு 500 1000. சில பேர் டக்குன்னு 500 தான் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு 500 யாருன்னா கேட்டா 1000 ரூபாய் கொடுப்பாரு. நான் பார்த்துருக்கேன். 2-3 நிகழ்வு நடந்திருக்கு இந்த மாதிரி. அண்ணன் கொடுத்துருக்காரு. ஒரு சில காணொலியிலே அது இருக்கும். அந்த பொறுப்பாளர்கள்லாம் இருப்பாங்க, அடிப்படை உறுப்பினர், இவங்களெல்லாம் எப்படி வழி நடத்தினார் அவர்? அடிப்படை உறுப்பினரோட நெருக்கமா இருந்ததே கிடையாது. இல்லன்றீங்களா? இல்ல. 2021 உள்ளாட்சி தேர்தல் நடந்தது தெரியுங்களா? அந்த உள்ளாட்சி தேர்தல் முடிஞ்ச உடனே அதிருப்தி எனக்கு என்னன்னா, யாருமே களப்பணிக்கு வரல. ஒரு கட்சி சார்ந்து நாம நிக்கிறோம் போது அந்த களப்பணி செய்யறதுக்கு உறவுகள் வரணும். உறவுகள் வரலன்னா பொருளாதார ரீதியாவது எதனா உதவிகள் செய்யணும். அந்த உதவிகளோட செய்யல சகோ. எனக்கு நான் வந்து பல தோழர்களோட பயணத்துல இருந்த பல இயக்கங்கள்லாம் வள்ளூர் கோட்டத்துல வந்துட்டு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்லாம் நாம ஆட்டோ ஓட்டுன்றதுல பல இடத்துல நம்ம தொடர்புல இருந்தனால ஒவ்வொரு ஆர்ப்பாட்டம் போராட்டத்துக்கும் நம்ம அழைப்பு வந்துடும். அழைப்பு வரும்போது நம்ம அந்த ஆர்ப்பாட்டத்தில் போய் கலந்துக்கிட்டோம். அவங்களுக்குலாம் அழைப்பு கொடுத்து இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சியில வந்துட்டு இந்த மாதிரி உள்ளாட்சி தேர்தலில் நிற்கிறேன் சகோ, கொஞ்சம்
துண்டு பிரசுரம் அடிக்கிறதுக்கு எதனா உதவி பண்ணி கொடுங்கன்னு சொல்லும்போது 100, 200, 300லாம் அனுப்புனது உண்டு எனக்கு. இந்த மாதிரிலாம் அனுப்பி நான் நோட்டீஸ்லாம் அடித்து அப்படிலாம் நான் வேட்பாளராக நான் அந்த இடத்துல நான் பயணம் பண்ணேன். அந்த மாதிரி உதவிகள் கூட செய்யலை. சரி, சில பிரச்சனைகள் பொருளாதார இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு நான் என்னுடைய பயணத்தில் இருந்த தோழர்கள்லாம் உதவி கேட்டு அந்த மாதிரிலாம் உதவி பண்ணாங்க. சரி, இப்படி தான் கட்சியில் இது நேர்மையாகவும் இருந்தது. பணத்தின் மீது இது இல்லாம உதவிகள் பண்ணும்பொழுது அந்த நேர்மை என்கிட்ட இருந்தது. அவங்களும் பரவாயில்ல, வாயை திறந்து நிக்கிறேன், ஒரு உதவி கேட்டு பண்றான் அப்படின்னும் போது அந்த பார்வை இருந்தது. பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி மேல நேர்மையான ஒரு பார்வை என் மேல எல்லாருக்கும் வந்தது. அது உண்மையாவே எனக்கு பெருமையா இருந்தது. ஆனா காலப்போக்கில் வந்து பாத்தீங்கன்னா சரியான செயல்பாடுல ஒரு கூட்டம் வச்சாங்க உள்ளாட்சி தேர்தலை பற்றி ஸ்ரீபெரும்புத்தூர்ல மகேந்திர அண்ணன் தலைமையில தான். அந்த கூட்டத்துல போய் நான் மைக்க பிடிச்சி அன்னைக்கே நான் பேசுறேன், இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்கு, இந்த களப்பணி சரியா இல்லை அப்படின்லாம் குற்றச்சாட்டு வச்சுட்டு வந்து அன்னைக்கே வச்சவன் தான் நான். அது சரி பண்ணிடலாம் தம்பி அப்படின்னு சொல்லி அனுப்பினார். அன்னைக்கு ஒரு நாள் மைக்க பிடிச்சி பேசுறேன், அவ்வளவுதான். 2021 அதுக்கப்புறம் அவர் பெருசா செயல்பாடு இருக்காது. ஒரு இடத்துல நிகழ்வு எடுக்கிறாங்கன்னா தொகுதி உறவுகளோட இணக்கமா இருப்பாரு. தொகுதி உறவுகள் அங்க என்னென்ன நடந்துகிட்டு இருக்குன்ற அப்டேட் அவர் கொடுப்பாங்க. அந்த அப்டேட் எடுத்துட்டு போய் அண்ணனுக்கு இவரா எடுத்து பண்ற மாதிரி அப்டேட் கொடுப்பாரு. இதுதான் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. களத்துக்கு எப்போ வருவாருன்னு பாத்தீங்கன்னா கடைசி நேரத்துல வருவார். மாங்காடு நகரத்துல 2022, 23 இறுதி நேரத்தில் தெரியல ஒரு பொதுக்கூட்டம் நடத்தணும். பொதுக்கூட்டத்துல சாட்டை துரைமுருகன் அண்ணன் தான் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடத்தணும். நாங்க சாட்டை துரைமுருகன் அண்ணன் வந்தாரு. அந்த கூட்டத்துக்கு கடைசி அரை மணி நேரம் இருக்கும் போதுதான் அண்ணன் மண்டல செயலாளரே வந்தாரு. இதை இல்லைன்னு அவரால் மறுக்க முடியுமான்னு கேளுங்க. மாங்காடு நகரத்துல கடந்த ஒரு 7 ஆண்டுகளுக்கு, எனக்கு தெரிஞ்சு 7 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பொதுக்கூட்டம் நடந்தது. அந்த பொதுக்கூட்டம் ஒரு மண்டல செயலாளரா அவர் வந்தது பாத்தீங்கன்னா கடைசி அரை மணி நேரம் 1 மணி நேரம் இருக்கும் போதுதான் வராரு. அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றது எல்லாமே தொகுதி சார்ந்த உறவுகள் இணக்கமா இருந்தாலும் அவங்க சொன்னாங்க. நாங்க என்ன கேட்கறோம்னா, நீங்க முன்னாடி இருந்தீங்கன்னா தானே எங்களுக்கு ஒரு பூஸ்டா இருக்கும். ஏன்னா எங்களுக்குள்ளேயே அங்க முரண் நிறைய இருந்தது. தொகுதிக்குள்ளேயே பாத்தீங்கன்னா தொகுதி பொறுப்பாளர்கள், நான் மாங்காடு நகரத்தை சார்ந்தவன், எனக்கே சரியான ஒரு இணக்கம் இல்லை அந்த காலகட்டத்தில். என்ன காரணம்னா நாம அந்த நேரத்தில் அவர் எதிர்த்து பேசுறோம்னு நினைக்கிறேன். நாம அண்ணன் கத்து கொடுத்தது தான். தப்புனா தப்பு, நேருக்கு நேர் கேளு, தவறே கிடையாது. சரி, நீங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தொகுதி சார்ந்து கலந்தாய்வு பண்ணுவீங்கல்ல? ஆமா, கலந்தாய்வுல பேசி முடிவு பண்ணிடலாம். நீங்க இல்ல, கலந்தாய்வுன்றதே பெருசா போட்டதே கிடையாது. இந்த கடந்த 21 இருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் பெரிய கலந்தாய்வா போட்டதா எனக்கு தெரியல. அண்ணன் வந்த ஒரு சில கலந்தாய்வு மட்டும் தான் நடந்திருக்கு. நான் சொல்றது வந்து உங்க தொகுதி சார்ந்து இருப்பீங்கல்ல, அப்ப அந்த வாரம் மாசத்துல ஏதாவது ஒரு நாள் கலந்தாய்வு இது பண்ணி அதுதான் தொகுதி சார்ந்த கலந்தாய்வு கடந்த 3 ஆண்டுகளா என்னுடைய கவனத்துக்கு தெரிஞ்சு கிடையாது. நான் பயணம் பண்றதை வச்சு சொல்றேன். ஏன்னா எனக்கு உண்மையாவும் எனக்கு தெரியாது. நான் மகேந்திரன் அண்ணனுக்கு நான் சொல்லிக் கொள்றது ஒண்ணுதான். நீங்க வந்துட்டு பயணம் பண்ணீங்க அண்ணனோட 2009 காலகட்டத்தில். அதுக்கு முன்னாடி நான் தீக்கால பயணம் பண்ண மாதிரிலாம் காணொலியில பேசியிருக்கீங்க. ஆனா எங்களுடைய தகவலின்படி அண்ணன் அன்பு தென்னரசன் அண்ணனோட அறிமுகம் மூலமா தான் நீங்க கட்சியில இணைந்ததா வந்துட்டு எனக்கு, நான் வந்து கட்சியில பயணம் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்ச தகவல் இதுதான். அவர் மூலமா தான் கட்சிக்குள்ள வந்ததாகவும் நான் தகவல் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுதான் எனக்கு தெரிஞ்ச உண்மை. நீங்க வந்தீங்க, அண்ணனோட பயணம் பண்ணீங்க, ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக நீங்களா விலகி போனீங்களே தவிர, நீங்க வந்துட்டு அப்பட்டமா என்னை வந்துட்டு கலந்தாய்வு கூட்டத்தை புறக்கணிப்பு பண்ணாங்க, திட்டமிட்டு என்ன புறக்கணிப்பு செஞ்சு என்ன கட்சியை விட்டு விலகிட்டாங்கன்னு சொல்லி அபாண்டமா போய் சொல்றீங்க. இல்ல, இன்னொரு சொல்றாரு சார், அப்படின்னா அவர் போய் அண்ணன்ட்ட பேசணும்னா கூட ஒரு 3 பேரை தாண்டி தான் போக முடியும். அதுங்களாட்டியும் அவங்க வந்து அங்க மடை மாத்திடுறாங்க, திசை திருப்பிடுறாங்க, என்ன பேச விடாம நெருங்க விடாம பாத்துக்கிறாங்க அப்படின்றாங்க. இதே மகேந்திரன் அண்ணன் கிட்ட வந்துட்டு நாங்க ஒரு சில விஷயத்துக்காக நேரடியா அண்ணன் சீமான் அவர்கிட்ட போய் பேசிட்டோம். அண்ணன் சீமான் அண்ணன் கிட்ட கொண்டு போய் சில பிரச்சனைகள் இங்க இருக்குன்ற சொன்னதுக்கு அவர் என்ன சொல்றாரு, அண்ணன் கிட்ட சொல்லிட்டா முடிஞ்சிருமா, நான் சொல்றதான் அண்ணன் கேட்பாரு, எதுவும் இருந்தாலும் நீ என்கிட்ட தான் சொன்னது. மகேந்திரன் அண்ணன் பேசியிருக்காரு, நான் பேசதான் அண்ணன் கேட்பாரு. ஆமா, எங்களை சார்ந்த உறவுகள் கிட்ட, எங்க சார்ந்த உறவுகள் கிட்ட நான் சொல்றதா அண்ணன் கேட்பாரு. மண்டல செயலாளர்னா நீ என்கிட்ட தான் எதுவும் கொண்டு வரணும், நேரடியா நீ எப்படி அண்ணன் கிட்ட போவேன்ற மாதிரி பதிவு பண்ணியிருக்காரு. அப்புறம் எப்படி இந்த வார்த்தையை அவர் சொல்றாரு? அதுதான் சொல்றேன், நீங்க இப்படி பேசுறதுக்கு வந்து இடையூறா இருக்காங்க அப்படின்னு. அண்ணன் கிட்ட இவருடைய செயல்பாடு அண்ணனுக்கு தெரிஞ்சு அண்ணன் புறக்கணிக்க வேணா செஞ்சிருக்கலாம். ஆனா கட்சியை விட்டு எல்லாம் விளக்கறதுலாம் வாய்ப்பு கிடையாது. இப்போ உங்களுக்கே எனக்கு நல்ல நட்பு இருக்கு, என் மீது நீங்க கோபமா இருக்கும் போது என்னுடைய அழைப்பு நீங்க எடுப்பீங்களா? ஒரு கோபம் தணிகிற வரைக்கும் என்னுடைய அழைப்பை புறக்கணிப்பு செய்வீங்க. அந்த மாதிரி அவருடைய செயல்பாடுகள் புறக்கணிப்பா இருக்கும். ஆனா நான் ஒரு விஷயத்த பதிவு பண்ணக்கூடாது, நான் இருந்தாலும் பதிவு பண்றேன். இந்த விஷயம் ஏன் பதிவு பண்றேன்னா, பாக்குற பார்வையாளர்களுக்கும் கட்சி உறவுகளுக்கும் ஒரு மாற்றம் இருக்கும்ல. இப்போ அண்ணன் கடினமான உழைப்பாளி, அண்ணன் நம்ம எல்லாருக்குமே தெரியும்.
கட்சி உறவுகள் மூலமா கட்சி சார்ந்து அண்ணனுடைய பழைய வாகனத்தை கொடுத்து அண்ணனுக்கு ஒரு புதிய வாகனம், ஏன்னா பழைய வாகனம் பழுதடைஞ்சு அடிக்கடி போறது நமக்கு தெரியும். அண்ணனுக்காக ஒரு வாகனம் வாங்குறோம். அந்த வாகனத்தோட விலை கிட்டத்தட்ட பல லட்சம் ரூபாய். அந்த வாகனத்தை நம்ம டியூவா தான் வாங்குறோம், அண்ணன் கட்சி தான் இது பண்ணிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப அண்ணன் வாங்கின அதே மாதிரி வாகனத்தை அண்ணன் மகேந்திரன் அவர்கள் வாங்கினார். அதே கலர், அதே மாடல். அண்ணனுடைய வாகனம் எண் 8, அண்ணன் மகேந்திரன் அண்ணன் வாகனம் 3. இப்போ இதை பார்க்கும்போது பார்வையாளரா இருக்கிறவனுக்கே என்னடா தலைவருக்கும் ஒரே காரு, அந்த அடிப்படை புரிதல் வரும்ல. நாம மகேந்திரன் அண்ணன் காரு வாங்கினதை நாம குறை சொல்லல. அவருக்கான அந்த தகுதி இருக்கிறது. அவர் பொருளாதார ரீதியாக உயர்ந்து இருக்கிறார். அவர் ஒரு மருத்துவத்துறை சார்ந்து இருக்கிறார். அவர் கார் வாங்கினதெல்லாம் தவறுனே சொல்லலை. ஆனா நிகழ்வு, ஒரு முக்கிய பிரச்சனை நிகழ்வு நடக்கும்ல. இப்ப பெரிய பெரிய நிகழ்வு, எண்ணூர் பிரச்சனை, அந்த ஆயில் கலந்த பிரச்சனை, காற்று மாசு பிரச்சனை, இதெல்லாம் அண்ணன் போனார். சுற்றுச்சூழல் பாசறை பெரிய பெரிய பிரச்சனைகள் முன்னெடுத்து வெண்ணிலா தாயுமனன் அவர்கள் வந்துட்டு சகோதரி சிறப்பா செயல்பட்டு அதை பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நிகழ்வுக்கு அண்ணன் வராரு. அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்துட்டு நாங்க கட்சி சார்ந்து உதவிகள் பண்ணிட்டு இருக்கிறோம், அரிசி அந்த மாதிரி பொருட்கள்லாம் கொடுத்துட்டு இருக்கிறோம், நிவாரண பொருட்கள். அந்த நேரத்துக்கு அண்ணன் மகேந்திரன் அவர்கள் அதே கார் அண்ணனோட காருக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாரு. இதை பார்க்கும்போது எங்களுக்குள்ளேயே ஒரு சில கேள்விகள் எழுது. இது அண்ணன் காருக்கு முன்னாடி கொண்டு வந்து நீங்க நிறுத்துறீங்கன்னும் போது சில பேர் சொல்றாங்க, ஒரு கார் தான் அந்த இடத்துல நிறுத்துறதுக்கு இடம் இருக்கு, ஏன்னா ஒரு சந்தில தான் அந்த மண்டபத்தை வாடகை எடுத்து பண்ணியிருக்கோம். அந்த இடத்துலயே ஒரு கார் முன்னாடி ஒரு கார் நிறுத்தும் போது ஒரு சொல்றாங்க, கார் ஏன் என் கார் நான் நின்னா அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள வாதங்கள் நடந்த மாதிரி சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், கட்சி தலைவருக்குன்னு ஒரு அடிப்படை, ஒரு தனித்துவத்தை நாம உருவாக்கி தான் வைக்கணும். அது அவருக்கான அங்கீகாரத்தை நாம கொடுக்கணும். என்னதான் அத்தனை ஒருங்கிணைப்பாளர்கள் கட்சியில ஒருங்கிணைப்பாளர் இருந்தாலும் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தில் சீமான் அண்ணனுக்குன்னு ஒரு தனித்துவத்தை நம்ம கொடுத்துதான் ஆகணும். நீங்க அவருடைய பெரிய கார் கூட வாங்க, அதுல மாற்று கருத்து கிடையாது. நீங்க அந்த நிகழ்வுல அங்கேதான் கொண்டு வந்து அவருக்கு முன்னாடி பின்னாடி நிறுத்தும் போது என்ன ஒரு சூழல் உருவாகுதுன்னா, திரள் நிதி மூலமாக எத்தனை கார்கள் வாங்கப்படுகின்ற மாதிரி ஒரு தோற்றம் உருவாகுது. ஆனா உங்களுடைய உழைப்பாலையும் உங்களுடைய தனித்துவ காசாலையும் நீங்க வாங்குறீங்க. ஆனா அங்க பேச்சு எப்படி வந்து நிற்கும்? அண்ணனுக்கு வாங்கப்பட்டது கட்சி சார்ந்த ஒரு பயணத்துக்கான வாகனம், ஆனா உங்களுடைய வாகனம் சேர்ந்து அங்க நிற்கும் போது ஒவ்வொருத்தரும் அப்ப திரள் நிதி மூலமா நீங்க சொல்ற அந்த கேள்வி வந்துடுதுல்ல, தவற நீங்களே ஆரம்பிக்கிறீங்க. இதுல இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பல விஷயங்கள் நடந்திருக்கு. இப்போ நான் சொன்னாதான் அண்ணன் கேட்பாரு, அது ஒரு மாதிரியான தோரணை. அண்ணன் ஒரு வாகனத்துல அதே வாகனத்துல நானும் பயணம் பண்றேன், அது ஒரு மாதிரியான தோரணை. என்னை மீறி நீ அண்ணன் கிட்ட பேசக்கூடாது, அது ஒரு மாதிரி. இந்த மாதிரி தோரணைகள் எல்லாமே அண்ணன் காதுக்கு கண்டிப்பா போயிருக்கும். ஏன்னா நீங்க சொல்றீங்கல்ல, அண்ணன் கிட்ட 3 அடுக்கு அவங்கள தாண்டி தான் அண்ணன் கிட்ட பேச முடியும். அதாவது தன்னை மிஞ்சி போகக்கூடாதுன்னு நினைக்கிறாரோ? இருக்கலாம், கண்டிப்பா இருக்கு. அது மாற்று கருத்தே கிடையாது. அண்ணன் மகேந்திரன் அண்ணன் எப்படி சொல்ல வராருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன்னா, பிரச்சனையா தொகுதி செயலாளர்கிட்ட போ, அங்க முடியலன்னா என்கிட்ட வா, டைரக்டா கூட நீ என்கிட்ட வராது. நாம என்ன சொல்றோம், பிரச்சனையே ஒரு சில டைம்ல தொகுதி செயலாளர் கூட வரலாம். நான் எப்படி தொகுதி செயலாளர்கிட்ட போய் நீங்க தான் பிரச்சனை சொல்ல முடியும்? அப்படியே மகேந்திரன் கிட்ட கொண்டு போனாலும் அவர் என்ன பண்ணார், சார்ந்து அவர்கிட்டயே அந்த பிரச்சனையை கொண்டு போவார். அப்ப பிரச்சனையே இவங்க 2 பேரும் எனக்கு வரும்போது நான் யார்கிட்ட போவேன்? அண்ணன் சீமான் கிட்ட தான் போய் பிரச்சனையை சொல்லணும். இப்படி எல்லாம் பல முறை அண்ணன் சீமான் கிட்ட நேருக்கு நேர் போய் நான் பிரச்சனையை சொல்லியிருக்கேன். அண்ணன் அதை செவி கொடுத்து கேட்டு அதை மாற்றியும் இருக்காரு, அதற்கான திட்டத்தை மாற்றி இருக்காரு. ஒரு முறை வந்துட்டு பாத்தீங்கன்னா, மாவட்ட செயலாளர் அண்ணன் சந்திரசேகர் வயதில் மூத்தவர், அவர் சிறப்பா செயல்பட்டவர். அண்ணன் சந்திரசேகர் அவர்கள் அவருடைய பணிகளை நான் பார்த்திருக்கேன். வயதில் மூத்தவர், ஆனா ஒரு இளங்கன்று போல ஓடி நான் பார்த்தேன். நான் பல முறை அவரை பார்த்திருக்கேன். அவர் பார்க்கும்போது பிரமிப்பா இருக்கும். எங்க அப்பாவோட வயசு மூத்தவரா இருப்பாரு, ஆனா அவருடைய செயல்பாடு பாத்தீங்கன்னா சிறப்பா இருந்தது. யாருக்கும் பொறுப்பு கொடுக்கல, மாவட்ட செயலாளர் பொறுப்பை பறிச்சு கொடுக்கல. நீங்க பொறுப்பை தக்க வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பணிகள் செய்ய வேண்டாம், பணிகளை தம்பிகள் எடுத்து செய்யணும்னு சொல்லிட்டு போயிட்டு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா எந்த வேலையுமே செய்யல. அந்த பொறுப்புகள் கேட்டு வாங்கி ரவீந்திரன் அண்ணன் தான் வந்துட்டு வேட்பாளராக அறிமுகமாய் வராரு. ஒரு வேட்பாளரை கூட நாங்கள் அணுகி அவர் கூட பேச முடியாத சூழல்ல தான் எங்களை வச்சிருந்தாங்க. வேட்பாளர் கூட நேருக்கு நேர் ஒரு சந்திப்பு கூட எங்களுக்கு கூட கொடுக்கல. அவர் எப்போ களத்துக்கு வராரு, எப்போ போறாருன்னு கூட தெரியாது. இந்த மாதிரி தான் தேர்தலையே அணுகி வாக்குகள் குறைவு தான். ஆனா போன நாடாளுமன்ற தேர்தலோடு இந்த நாடாளுமன்ற தேர்தல் வாக்குகள் அதிகம். ஆனால் வாக்குகள் வாங்க வேண்டியது எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8% குறைவுன்னு சொல்லுவோம். நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னீங்க, அது கூட அவர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு. அதாவது முகம் தெரியாதவங்க புது ஆள்கள் எல்லாம் வந்து நிக்க வச்சிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ உண்மைக்கும் இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல ஒரு கேள்வி கேட்டதுனால இதுக்கான பதில் நான் சொல்றேன். அண்ணன் 6 மாத காலத்துக்கு முன்பாகவே என்ன சொல்லிட்டாருன்னா, அடுத்த சட்டமன்ற தேர்தலில் 100 இளைஞர்களை நான் களத்தில் நிக்க வைக்க போகிறேன் என்றதை உறுதியா சொல்லிட்டாரு.
இதுதான் உண்மையும் கூட. அந்த இளைஞர்கள் 25 வயதுலேருந்து 35 வயதுக்குள்ள கூட இருக்கலாம், அது எப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா அண்ணன் உறுதியா சொல்லிட்டார், இளைஞர்களுக்கான வாய்ப்பு 26 சிறப்பாக இருக்கும்ன்றதை சொல்லிட்டாரு. அப்ப என்ன ஆகுதுன்னா 40லேருந்து 45 50 வயது இருக்கிற அண்ணன்மார்களுக்கு அந்த வாய்ப்பு பறி போகலாம். இது உண்மையும் கூட. அண்ணன் ஆரம்பத்திலே சொல்லிட்டார், எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்கணும், வாய்ப்பு கொடுத்தாதான் அவன் வந்து கட்சியின் மீது நாட்டம் கொண்டு அவன் சிறப்பா இருப்பான். ஒருத்தரையே தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்க முடியாது. ஆனா இவர் சொல்ற மாதிரி புதுமுகங்கள் அப்படின்லாம் கிடையாது. எல்லாமே கட்சியில் அதீத பற்று கொண்டு செயல்படும் இளம் வீரர்களை தான் அண்ணன் கொண்டு வர போறாரு. இதுதான் அவர் சொன்னது வந்து நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல்ல மருத்துவர் இந்த மாதிரி நிறைய வந்து புது ஆட்களா கொண்டு வந்து நிப்பாட்டியிருந்தாங்க அப்படின்னு. இப்போ அண்ணன் மகேந்திரன் நாடாளுமன்ற உறுப்பினர் ஏற்கனவே போட்டியிட்டாரு, அதுல தோல்வி விட்டுறாரு. அதுக்கப்புறம் அவர் யாருக்குமே தெரியாது. கட்சியில இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அண்ணன் மகேந்திரனை தெரியுமே தவிர மக்களுக்கு பெருசா தெரியாது. மக்களுக்கு தெரியணும்னா அதுக்கு அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் வர வரைக்கும் களப்பணியில இருக்கணும். களப்பணியில இருந்தாதான் அண்ணன் வாய்ப்பு கொடுப்பாரு. களப்பணியில இல்லாத போது அதுக்கப்புறம் ஒரு மருத்துவரை கொடுத்தாரு. அந்த மருத்துவர் என்ன சொன்னாரு, அவரு அரசு மருத்துவரா இருக்காரு. அந்த அரசு மருத்துவரா இருந்துகிட்டு வேட்பாளரா நிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த தேர்தலில் நான் நிக்க முடியாது அண்ணன் கிட்ட தகவல் சொன்னோன்னு வேறு ஒரு ரவீந்திரன் அவர்களை தான் நிக்க வச்சாரு. இதுதான் நடந்த உண்மை. யாரை நிக்க வச்சா என்ன, கட்சியோட சின்னம் என்ன, கட்சி பெயர் என்ன, அதை தான் நம்ம கொண்டு போய் சேர்க்க போறோம். மக்களோட நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலாக சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அந்த சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் நிறுத்தப்படுறவங்க எல்லாருமே அறிவு சார்ந்தவர்கள். அவர்கள் யாரா இருந்தாலும் மக்களுக்கு நல்லா தெரியும், அவங்க அறிவு சார்ந்து அறிவு ஜீவிகள் என்று மக்களுக்கு நல்லா தெரியும். அண்ணன் அந்த பகுதியை சார்ந்து எப்பவுமே நிறுத்த மாட்டாரு. அவர் ஒரு அறிவு சார்ந்தவரை தான் செயல் நிறுத்தணும்னு சொல்லிட்டு அண்ணன் நிறுத்த. இதுதான் அண்ணனோட நோக்கமும் கூட. அண்ணன் வந்து இந்த பகுதி ஆடலாம் நிற்கும் அப்படிலாம் கிடையாது. யாரை நிறுத்தினாலும் வேலை செய்யணும், நம்மளுடைய மாற்றுன்னும் போது நம்ம மாற்றத்தோட தான் இருக்கணும்ன்றது அண்ணனோட செயல். அதுதான் அண்ணன் பண்ணாரு. இது ஏன் இவருக்கு தவறா தெரியுது நமக்கு தெரியல. இவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கலன்றதுனால அதை சொல்றாரு. உண்மையாவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சிறப்பா செயல்படல, அதுவும் உண்மை. மக்கள் வந்து புரிஞ்சு வச்சிருக்காங்க. எப்படின்னா தெரியாத ஒருத்தரை வந்து வேட்பாளரை போடுறாங்க, அந்த இடத்துல அந்த வேட்பாளர் முகம் தெரியாது, சீமான் அவர்களுடைய முகம் தான் தெரியும் அவங்களுக்கு. அப்படி இருக்கப்ப ஏன் இவர் இந்த புரிதல் அவருக்கு வரலங்கிறது தான். அதுதான் சொல்றோம்ல. இப்போ 100 இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் போது அந்த 100 இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் போது ஏற்கனவே அந்த 100 அண்ணன்மார்கள் அவங்க வழி விட்டு கொடுக்கணும். அண்ணன் சொல்ற மாதிரி உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தனா உனக்கு கீழே ஒருத்தன் ஓடிக்கிட்டு இருப்பான்ல, அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுடான்றாரு. இதுதான் அதோட அடிப்படை சாராம்சம். அடிப்படையில இருக்கவனுக்கும் ஆமா அண்ணனோட எண்ணம் அதுதான். உனக்கு கீழே ஒருத்தன் இருப்பால, உனக்கு தான் தெரியும் அந்த நல்ல தம்பி யாருன்னு பாரு, அவனை சொல்லு, நான் அவனை நிக்க வைக்கிறேன். அந்த சாராம்சம் எல்லாம் அண்ணன் அதை சொல்லுவாரு. நீங்க என்ன பண்ணணும், அடுத்த தம்பி இவனுக்கு கொடுனான்னு தான் சொல்லணும். எனக்கு கொடுனான்னா பிரயோஜனம் இல்லை. அப்ப அண்ணனுக்கு அது விரக்தியில தான் கொண்டு வரும். அப்போ உன்னை தாண்டி அவனுமே அந்த தொகுதியில நிக்க கூடாதான்ற அந்த கேள்வி வந்துடும். அண்ணன் அதை தான் செய்ய விரும்புறாரு. இப்போ 100 இளைஞர்கள் என்னும் போது கண்டிப்பா 100 இளைஞர்கள் படிப்பு சார்ந்து நிறுத்த மாட்டாரு. எனக்கு தெரிஞ்சு உண்மையாவே அறிவு சார்ந்தான் நிறுத்துவாரு. அவன் வந்து அந்த தொகுதிக்கு சரியான களமான ஒரு போராளியா ஒரு புலியா இருப்பான். அவன் கண்டிப்பா அதை வெல்வான்ற நம்பிக்கை இருக்கிறதுனால கண்டிப்பா அந்த மாதிரி போராளி நிறுத்தும் போது இந்த மாதிரி அண்ணன்மார்களுக்கு கொஞ்சம் பின்னடைவு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு தொகுதிக்கு 4 தொகுதி ஆகணும், 4 தொகுதி செயலாளர் ஆகுறாங்க. ஏற்கனவே அந்த தொகுதி செயலாளருக்கு மன வருத்தம் வந்துடும். என்னடா இது, நான் தான் ஒரு தொகுதிக்கு செயலாளர், இப்ப 4 தொகுதி செயலாளர், மரியாதை குறையும் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே ஒண்ணு. நாம் எல்லாருமே ஒண்ணுன்னு நினைக்கும் போது 4 தொகுதி செயலாளர் அடிப்படையில் இருக்க நகரத்துல இருக்கிற ஒரு வார்டு செயலாளர் கூட நாமெல்லாம் ஒண்ணு நினைச்சாலே இதுல முரண் இருக்க போறது இல்லை. பொறுப்புகள் பிரியறதுனால இந்த பிரச்சனை வருது. கண்டிப்பா ஆமா, பொறுப்புகள் பிரியறதுனால பிரச்சனை இல்ல, ஏற்கனவே பொறுப்புல இருந்தவங்களுக்கான மதிப்பீடு குறையுதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அது புதிய பொறுப்புகள் வரனால இவங்க பழைய பொறுப்புகள் எல்லாம் மதிப்பு குறையுதோன்னு நினைச்சு இவங்களுக்குள்ள ஒரு மனப்பான்மையை உண்டாக்கிட்டாங்க. இதுதான் உண்மை. இப்போ மாநில பொறுப்பாளர்கள் பாத்தீங்கன்னா விரல் விட்டு ஒரு 10-15 பேர் தான் இருந்திருப்பாங்க. இப்ப அண்ணன் என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு மாநில ஒருங்கிணைப்பாளர் அறிவு பண்றாரு. அப்ப என்ன ஆகுதுன்னா மாநில ஒருங்கிணைப்பாளர்ன்றதே நூற்றுக்கணக்கான மாநில ஒருங்கிணைப்பாளர் வராங்கன்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே இந்த மாநில ஒருங்கிணைப்பாளர்லாம் இதுக்கு பண்ணாடா எல்லாருமே என் கூட ஓடிட்டு இருந்தவன் என் கூட மாநில ஒருங்கிணைப்பாளர்ன்ற அந்த ஒரு இனப்பான்மை வந்துடுது இல்ல, அந்த மாதிரி ஒரு புரிதல் வந்திருக்காங்க இவங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர் ஒருத்தர் 51 தொகுதியில அறிவிச்சிருக்காரா, அவர் அந்த தொகுதிக்கு சிறப்பா செயல்படுறதுக்கு அறிவிச்சிருக்காரு. இப்போ ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில ஒரு சகோதரர் ஒருத்தர் மாநில ஒருங்கிணைப்பாளராக போட்டிருக்காங்க. அவர் அந்த தொகுதி சிறப்பா செயல்படுவார். அப்படின்ற அடிப்படையில் நீங்க எடுத்துக்கணும். மாநில ஒருங்கிணைப்பாளர்ன்றது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க பொறுப்பு. நீங்க ஏன் அந்த பொறுப்புனால உங்க பொறுப்புக்கு இழிவுன்னு நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை வந்துட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இவங்களுக்கு அந்த அடிப்படை புரிதல் இல்லை. இப்போ அண்ணன் சொல்ற மாதிரி ஒரு 360 பூத்துகளுக்கு ஒரு வட்ட செயலாளர் மாதிரி ஒரு பூத் செயலாளர் போடுன்றது, ஒரு 360 செயலாளர்கள் வரும்போது அவன் நாம் தமிழர் கட்சியில பயணம் பண்றான்னும் போது அந்த மக்களுக்குள்ள ஒரு எண்ணிக்கை வரும்.
ஒரு பூத்துக்கு ஒரு 50 ஓட்டுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு பூத்துக்கு இன்னைக்கு 50 ஓட்டுகள் சராசரியா நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம். இப்போ ஒரு செயலாளர் போடும்போது ஒரு 150 ஓட்டுகள் வாங்கலாம். ஏன்னா அவன் செயல்படுவான். சின்ன சின்ன பிரச்சனையா தவறு நடக்குதா, அந்த தவறை கேட்பான். ஏன்பா இது இந்த மாதிரி பண்றீங்களே, இந்த இடத்துல போதைப் பொருள் விற்கிறீங்க, இது தப்பு, இந்த மாதிரி அடிக்கக்கூடாது சொல்லும் போது அப்போ அவனை தட்டி கேட்பாங்க. நீ யாரா எனக்கு கேட்கறான்னு சொல்லும் போது நான் தமிழர் கட்சின்னும் போது அவங்களுக்குள்ள ஒரு அச்சுறுத்தல் வரும். அப்பா இவங்க நேர்மையான கட்சி, இவங்ககிட்ட நம்ம வச்சுக்க கூடாது. ஏன்னா நாம் தமிழர் கட்சி உறவுகளை பொறுத்த வரைக்கும் போதைப் பொருள் எங்க எதனா தவறான இடத்துல செயல்படும் பொழுது அதை தட்டி கேட்கக்கூடிய ஆள்ல நானும் ஒருத்தன். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல தப்பான இடத்துல அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது நான் உடனே என்ன பண்ணுவேன், தட்டி கேட்டுடுவேன். அந்த இடத்துல அப்புறப்படுத்த பார்ப்பேன். அதனால பாதிப்புகள் வரும் தான். அதை முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பாக கையாண்டுட்டு இருக்கேன். இந்த மாதிரி மக்கள் கிட்ட ஒவ்வொரு செயலாளரும் செயல்படும் போது மக்கள் கிட்ட அது ஒரு நம்பிக்கை வரும். ஒரு பூத்துக்கு 50 ஓட்டுகள் வாங்குற இடத்துல 150 ஓட்டுகள் 200 ஓட்டுகள் வாங்கும்போது ஒரு நகரத்திலே பல்லாயிரம் ஓட்டுகள் வாங்குவோம். இதுதான் இந்த மாற்றத்துக்கு தான் அண்ணன் மாற்றத்தை கொண்டு வராரு. இது புரிஞ்சிக்காம மகேந்திரன் வைக்கிற குற்றச்சாட்டுகள் அபத்தமானது. அப்படி குற்றச்சாட்டு வைக்கிறவர் முதல்ல என்ன சொல்லிருந்தா, மண்டல செயலாளருக்கு எங்க தொகுதி கிட்ட இருக்க தொகுதி பொறுப்பாளர் எங்க கிட்ட எல்லாம் நீங்க சொல்லணும், எனக்கு கட்சி மேல கொஞ்சம் அதிருப்தி இருக்கு, நீங்க தம்பிங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க, அண்ணன் இந்த மாதிரி பண்றாரு, இது சரியான போக்கா, எங்க கிட்ட எல்லாம் நீங்க ஒரு ஆலோசனை சொல்லி அப்போ இவர் பேசுறதுல ஒரு நியாயம் இருக்குது, இவர் சொல்றது சரியான ஒரு சிந்தனை எங்களுக்கு வந்திருக்கலாம். ஆனா நீங்க எதுவுமே சொல்லாம நடக்காத விஷயங்கள்லாம் நடந்த மாதிரியும் நீங்க மட்டுமே சிறப்பா செயல்பட்ட மாதிரியும் ஒரு சில பொறுப்பாளர்கள் உங்ககிட்ட அதை பேசி இருக்கிறத மட்டுமே நம்பி இருக்கீங்க. ஏன்னா ஒரு சில மாவட்ட பொறுப்பாளர்கள்லாம் அந்த பொறுப்புகள் கலைக்கப்படுதுன்னும் போது அவங்க விரக்தியில நான் இவ்வளவு வருஷம் போராடி இப்ப நான் மாவட்ட பொறுப்பாளர் இல்லையா அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஏங்க நீங்க மாவட்ட பொறுப்பாளர் மாநில பொறுப்பாளர் வந்திருக்கலாமே, ஏன் அதுக்குள்ள அவசரப்படுறீங்க? அண்ணன் அறிவிப்பாரு, உங்க செயல்பாடு அவருக்கே தெரியும், நீங்க அதோட சிறப்பா செயல்பட தெரியுமே. தெரிஞ்சுக்கிட்டே நீங்களே விரக்தியில பேசுனீங்கன்னா அந்த விரக்தியை கொண்டு கொட்டுறாரு இப்போ மகேந்திரன். எல்லாமே அவர் தெரிஞ்சு பேசுறாரு தெரியாம பேசுறாரு தெரியல. நான் என்ன நினைச்சேன், ஒரு பெரிய நெறி சிந்தனையாளர்னு நினைச்சேன். ஆனா அண்ணனை பத்தி ஒரு தப்பா புரிஞ்சுட்டு இருக்கும் போதே இவர் அண்ணனோட சிந்தனையிலேயே இல்ல. அண்ணனோட நெருக்கமா இருந்ததுக்கு காரணமே தன்னை மட்டுமே கொண்டு போகணும்னு நினைச்சிருந்திருக்காரு. அது முடியாதுன்றது தெரிஞ்ச உடனே இப்ப அண்ணனை விட்டு விலகி வந்திருக்காரு. கண்டிப்பா சொல்றேன், இவர் வேற இடத்துக்கு போறதுக்கான அடித்தளமா தான் இன்னைக்கு ஊடகங்கள் நிக்கிறாரு. ஊடகங்களை கட்சியை விட்டு வெளியே போனவங்க, அதுவும் திராவிட ஊடகங்களுக்கு போறவங்க கண்டிப்பா சொல்றேன் அவங்க விலை போனார்கள் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க உங்களோட விரக்தியை உங்களுடைய முகநூல் பக்கத்தை கூட நீங்க வெளியேற்று போயிடலாம். ஆனா நீங்க திராவிட கட்சி ஊடகங்களுக்கு போய் உங்களுடைய பதிவுகளை பண்றீங்க. நீங்க முகநூல்லயே உங்களோட விரக்தியை பதிவு பண்ணீங்கனாலே லட்சக்கணக்கான தம்பிங்க நாங்க பார்க்க தான் போறோம். நீங்க திராவிட ஊடகங்களுக்கு போய் உங்களுடைய பதிவுகளை கொடுத்து நீங்க செய்ய வேண்டிய அவசியம் என்ன? அவங்களுடைய கைப்பாவையா மாற போறீங்கன்றது தான் அதோடைய பொருள். நாங்க அப்படிதான் எடுத்துப்போம். அதுதான் உண்மையும் கூடன்றதான் பதிவு பண்ணுவோம். ஒரு சகோதரி கிட்ட பேட்டி கொடுத்திருக்காரு அண்ணன் மகேந்திரன். அண்ணனை பற்றி சொல்றாரு, 2009 அப்புறம் மேதகு பிரபாகரன் அவர்களை கொண்டு சேர்த்து நான் தமிழர் கட்சின்ற மாதிரி சொல்ல வரணும். அந்த சகோதரி புறக்கணிப்பு பண்றாங்க. அந்த ஊடகவியலாளர் எப்படி சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இல்ல நீங்க சொல்றதை நான் ஏத்துக்க மாட்டேன். அதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் பல தலைவர் எந்த தலைவருமே கொண்டு போய் சேர்க்கலங்க. அடிச்சு நான் சொல்லுவேன், அண்ணன் வைகோவா இருக்கட்டும், அண்ணன் திருமாவா இருக்கட்டும், அண்ணன் வேல்முருகனா இருக்கட்டும், யாருமே மேதகு தலைவர் அவர்களோட புகைப்படத்தை பிடித்து நான் பார்த்ததே கிடையாது. இன்னைக்கு இந்த தமிழ் தேசியம் என்று சொல்லி தமிழ்நாட்டில் மேதகு புகைப்படமா இருக்கட்டும், ஈழ பிரச்சனையா இருக்கட்டும், முழுக்க அறிவற்ற இளைஞர்களாக இருந்தாலும் ஒரு சிந்திக்க திறன் அன்னைக்கு அவங்க வரும்போது அவனை சிந்திக்க வச்சது அண்ணன் சீமான் மட்டும்தான். இவங்க எல்லாமே பொய்யும் புரட்டுமா பேசிட்டு இருக்காங்க. நம்ம பல காணொலியில் அதை பார்த்துட்டோம். அண்ணன் சீமான் தான் உண்மையாவே மேதகு பிரபாகரன் அவர்களை எங்க கிட்ட கொண்டு வந்து சேர்த்தாருன்றதா ஊர்ஜிதமான உண்மை. அதுவும் மட்டும் இல்லாம நான் ஒரு உருது இஸ்லாமியன். என்னுடைய அடிப்படை தாய்மொழி பாத்தீங்கன்னா நான் ஒரு இஸ்லாமியனா, உருது தான் என்னுடைய தாய்மொழி. ஆனால் எனக்குள்ள இருக்கிற பற்று எப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சிறு வயதுல இருந்தே நான் தமிழ் மீடியத்தை தான் படித்தேன். தமிழ் தாய்வழி கல்வியாவே நான் படிச்சிருக்கேன். எனக்கு அது மட்டும் என்னால் ஏற்றுக்க முடியும். எனக்கு பல பேர் கேட்பாங்க, நீ எப்படிதான் பேசுற அப்படின்னுவாங்க, இஸ்லாமியருக்கு எதிரான ஒரு சீமான் அப்படின்வாங்க. இதெல்லாம் முழுக்க போய் அண்ணனை பத்தி தவறான ஒரு சிந்தனைய வெட்டி காணொலி யார்கிட்ட சகோதரர்கள் என்னுடைய சமுதாய சொந்தங்க கிட்ட போனாலும் ஒரு சில காணொலிகளை மட்டும் அவனுடைய மொபைல்லே வச்சிருக்கான். எப்போ போனாலும் அந்த காணொலி இது உங்க அண்ணன் தானே பேசுறான், ஒரு 30 வினாடி தான் இருக்கும். நான் அதான் கேட்பேன், இந்த 30 வினாடி பார்க்காதீங்கடா, இதுக்கு முன்னாடி பல நிமிஷம் பேசிடுவா, பின்னாடி பல நிமிஷம் மொத்தத்தையும் பார்க்கணும்டா. எவனோ ஒரு பைத்தியக்காரன் உனக்கு அனுப்புறான், நீ அதை சேவ் பண்ணி வச்சு என்கிட்ட காட்டுற. நானும் பல காணொலி உனக்கு அனுப்புறேன், அதையும் பாரு நீ. ஆனா அதை ஏத்துக்க மாட்டுற. ஆனா இந்த ஒரு 30 வினாடி வச்சுக்கிட்டு மட்டும் என்கிட்ட பேசுறேன்னா உன்னுடைய சிந்தனையே தப்பு தான். அண்ணன் சீமானை பொறுத்த வரைக்கும் நீங்க எனக்கு ஓட்டு போட மாட்டீங்கன்னு தெரிஞ்சாலும் நான் உங்களுக்காக குரல் கொடுப்பன்றது ஏன் இருக்காருன்னா, அண்ணன் தெளிவா இருக்காரு, அவர் மக்களுக்கானவர் தெளிவா இருக்காரு. அதுல நான் உண்மையாவே அண்ணனோட தம்பியா இருக்கிறது ரொம்ப பெருமைப்படுறேன். அண்ணன் மகேந்திரன் இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி காணொலிகள்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. நான் ஒருவனே இவ்வளவு பேசுறேன்னா உங்களோட பல வருஷங்களோட நெருங்கினவங்க அப்ப எவ்வளவு பேசுவாங்க உங்களை பத்தி நீங்களே சிந்திக்கணும். நீங்க இதை சிந்திக்கலைன்னா உண்மையாவே இழப்பு
நீங்க வேற எங்கன்னா பயணம் பண்ண போறேன்னு நினைக்கிறீங்க, அங்கேயே கூட உங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அதனால வந்து இனி வரும் காலங்களில் இதை மாதிரி பேசுறதை நிறுத்துங்க. இதை ஒரு தாழ்மையான ஒரு தம்பியோட வேண்டுகோளா வச்சுக்கிறேன். நாம் தமிழர். நன்றி சார். நன்றி, வணக்கம்.